காரைக்கால் அம்மையார் புதிதாக திருமணமான நிலை. கணவர் 2 மாங்கனியை ஆள் மூலம் கொடுத்து அனுப்புகிறார். அதை எடுத்து ஒரு இடத்தில் வைக்கிறார். ஒரு அடியவர் பசியோடு வருகிறார் சமைப்பதற்கு முன்பு. இந்த ஒரு மாங்கனியை எடுத்து அவருக்கு எட்டி விடுகிறார். தனக்கு ஒரு பாகம் உண்டு இல்லையே. கணவர் மதியம் வருகிறார், நீராடி விட்டு அமர்கிறார், உணவு படைத்து மாங்கனியை இடுகிறார். இப்படிப்பட்ட மாங்கனியை இதுவரை எந்த உலகத்திலையும் நான் சாப்பிட்டதிலேயே இவ்வளவு ருசியாக இருக்கிறது, இன்னொன்றையும் கொண்டு வா என்கிறார். அவருக்கு சொல்ல முடியவில்லை, ஒரு தைரியம் இல்லை. புதிதாக மணமானவர். இவரை அறியாமலே அந்த மாம்பழம் இருந்த இடத்திற்கு கால்கள் போகிறது. அங்கே என்ன நடக்குது பாருங்கள். அம்மருங்கு நின்ற அயர்வார், என்னடா செய்கிறது தெரியல, அருங்கணிக்கு என் செய்வார். உடனே சரணாகதி. மெய்மறந்து நினைந்து உற்றவிடத்து உதவும் விடையவர்தால் தம்மனங்கொண்டு உணர்தலுமே அவரருளால் தாழ்வுள்ளார். அவர் கையில் வந்திருந்தது, கைமருங்கு வந்திருந்தது அதிமதுரக்கனி ஒன்று என்று சொல்லி அற்புதமாக சேக்கிழார் இதை பிடிக்கிறார். அது மெய்மறந்து இறைவனுடைய திருவடியை நினைத்தால் அவருடைய திருவடி நமக்கு உதவி செய்யும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த காரைக்கால் அம்மையார் விழா, அந்த மாங்கனி திருவிழா 8, 9, 10, 11 ஜூலை மாதம் நடக்கிறது. அன்பர்கள்லாம் கலந்து கொண்டு இறையர்களுக்கு ஆளாகுமாறு கேட்டுக்கொண்டு கோமல் சேகர் ஆகிய நான் விடைபெறுகிறேன். காரைக்கால் அம்மையார் கோயிலில் சிவாய.